இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்க சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை பின்னாடி உள்ள தொலி எல்லாம் நல்லா சீச்சிட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு நல்லா நைஸா துருவி ஒரு அளவு கப்ல போட்டு அளந்து வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல நம்ம எந்த கப்ல தேங்காய் துருவல் அளந்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு அந்த வெல்லம் உருகிறதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், நம்ம அளந்த கப்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல லிக்விடா கலர் நல்லா மாறி கோதுமை நல்லா வறுத்து வந்துடும். இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை எடுத்து இதுல போட்டு வறுத்து விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல உதிரியா புட்டு மாதிரி நமக்கு நல்லா வறுத்து கிடைக்கும். இந்த டைம்ல காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளை பாகு எடுத்து இதுல ஊத்தி கை விடாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரும்போது நல்ல கட்டியா அல்வா மாதிரி வந்துடும். இந்த டைம்ல கொஞ்சமா நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரும்போது கடாயை விட்டு நமக்கு நல்ல செப்பரேட் ஆகி கிடைக்கும். கடாயை விட்டு செப்பரேட் ஆன டைம்ல ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டீங்கன்னா சூப்பரா நல்ல வலுவலுன்னு நமக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி கிடைக்கும். பாருங்க, சூப்பரா டேஸ்டா நமக்கு ஒரு அல்வா ரெசிபி ரெடி. செம்ம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.